இலங்கையில் தற்போது குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவது குறித்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக நேற்று முன்தினம் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்சார தடைக்கும் குரங்குகளே காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குரங்குகளின் இனப்பெருக்கத்தின் அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களுக்கு அன்றாடம் பாரிய தொல்லை ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் ஒரு கட்டமாகவே நேற்று முன்தினம் பாணந்துறையில் அமைந்திருக்கின்ற மின்சார மையத்தில் குரங்கு ஒன்றினால் நாடளாவிய ரீதியில் மின்சார தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை பின்னர் நொறிச்சோலை மின்மையத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் டோக்ராக குரங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட முன்முயற்சி ஒன்று தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இந்த குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக பேசப்பட்ட போதும் விலங்கு உரிமையாளர்கள் அமைப்புகள் இதனை எதிர்த்ததன் காரணமாக அது மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது குரங்குகளுக்கு கருத்தடைகளை செய்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் சில முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. மாத்தளை மாவட்டத்தில் இவ்வாறான முயற்சி முன்னெடுக்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விலங்கின வைத்தியர்களின் வெற்றிடங்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஊழியர் பற்றாக்குறை மற்றும் ஏனைய நிதி தொடர்பான விடயங்கள் காரணமாக இந்த திட்டத்தை உரிய முறையில் முன்னெடுக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு அதிக நிதி தேவைப்படும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காயங்களுடன் அவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக நேற்று இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்கு சென்று அங்கு அனுமதியின்றி காணொலி பதிவில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அங்குள்ளவர் அவ்வாறு அனுமதியின்றி காணொலி பதிவில் ஈடுபட வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனினும் இதற்கு மறுப்பு தெரிவித்த அர்ச்சுனா தொடர்ந்தும் காணொலி பதிவில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இருவருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அங்கிருந்த ஒரு பொருளால் குறித்த நபரை தாக்கியிருக்கிறார். இதனால் அவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. எனினும் இந்த சம்பவத்தின் பின்னர் காவல்துறைக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறித்த நபர் தம்மை தாக்கியதாக முறைப்பாடு ஒன்றை செய்திருப்பதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்ந்தும் சர்ச்சைகளில் பேசப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் அவர் சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வருவது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானிலும் துபாயிலும் இடம்பெறவிருக்கின்ற ICC சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த அணியில் பாரிய பின்னடைவு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளராக இந்திய அணியில் சிறப்பாக செயற்பட்டு வந்த பும்ரா இந்த அணியில் சேர்க்கப்படவில்லை. ஏற்கனவே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியின் போது அவருக்கு ஏற்பட்ட பின்புற உபாதை தொடர்ந்தும் இருப்பதன் காரணமாகவே அவர் இந்த அணியில் சேர்க்கப்படவில்லை. இதன் காரணமாக அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதேவேளை வருண் சக்கரவர்த்தியும் இந்த அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் தற்காலிக அணியில் இடம்பெற்றிருந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதன்படி 2025 ICC சாம்பியன்ஷிப் கிண்ண போட்டிகளுக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மாவின் தலைமையில் சுப்மான் கில், விராட் கோலி, ஸ்ரேஷ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஹர்ஷிப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள்.